டே 41 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹெரிட்டேஜ் அரசல் மால் தான் வந்திருக்கோம். மூவி நேம் படக்களம். ஈவினிங் 7:15 ஷோ தான் பார்த்துருக்கோம். டே 41 மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சேலஞ்ச்னா 365 days 365 மூவிஸ் இன் தேட்டரில் போய்ட்டு ஒரு நாளும் டெய்லி ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி 41 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூவி நேம் பார்த்தீங்கன்னா பழக்கடம். இது வந்து மூவி வந்து மலையாளம் மூவி. இது வந்து ஒரு ஃபேண்டசி அண்டு காமெடி ஜானரில் வந்து எடுத்திருக்காங்க. காமெடி வந்து நல்லா ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு காலேஜில் நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒருத்தங்க இருக்காங்க, அப்புறம் ஒரு 2 ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. ஸோ இப்போது அந்த ஒரு ப்ரொஃபஸருக்கும் இன்னொரு ப்ரொஃபஸருக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையை வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்க ஒரு பையன் வந்து அதை பார்த்துடுறான். அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து அவர்கிட்ட ஒரு பிளாக் மேஜிக் போர்டு ஒன்று இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த தாய கட்டை இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு போர்டு வச்சுருக்காரு. அந்த போர்டை வச்சு அவர் வந்து இன்னொரு ப்ரொஃபஸரை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவர் அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது, அவர் பாடியை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த பையன் வந்து அதை நேரில் பார்த்துடுறான். ஸோ இப்போ அந்த பையன் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து இதுக்கப்புறம் இது மாதிரி செய்யாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த போர்டை எப்படியாச்சும் திருடிடணும், அதை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதை ட்ரை பண்ணுற இதில் வந்து அந்த ப்ரொஃபஸர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அந்த பையனோட பாடியுமே கண்ட்ரோல் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த பையனுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் இவன் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை தேடி போகிறாங்க. அந்த போர்டுக்குமே வந்து முன்னாடியே ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு மன்னருக்கு இந்த இது கிடைக்கிற மாதிரியும், அவர் வந்து இதை வந்து யாருக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துல மறைச்சி வைக்கிற மாதிரியும் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த மறைச்சதை தான் வந்து இப்போது இருக்க அந்த ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சி அதை வந்து அவர் வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டுருக்கு. நல்லா வந்து காமெடியாகவும் கொண்டு போகிறாங்க, திக்னு கொண்டு போகிறாங்க. அந்த ஃபேண்டசி சீன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் இதுதான் இவங்க எப்படியாவது வெளியில் வந்துடுவாங்கன்னு நினைக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. ஸோ அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 3 கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதில் 2 ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க 3 பேர் தான் வந்து அந்த கேமில் இருப்பாங்க. ஸோ அந்த 3 பேருமே வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 3 பேருமே வேறு மாதிரி இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்க ஆக்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து நல்லா செம்மையாக தெரியும். அதுலேயும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக அந்த பையன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் வந்து அப்படியே டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ காமெடியும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சின்ன பசங்க எப்படி காமெடி பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் வந்து அவர் ஒரு மாதிரி செட் ஆஃப் காமெடி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ படம் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. சின்ன கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் அது எந்த அளவுக்கு நீட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வெளியிலேயே கதை வந்து வெளியே எங்கேயும் போகாமல் அந்த 3 பேரை சுற்றியுமே கதையை வந்து சூப்பராக வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேமிலியாக போய் இந்த மூவி வந்து பார்க்கலாம். தமிழில் வரல, மலையாளமில் தான் வந்திருக்கு. ஸோ மலையாளமில் தான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த மூவிக்கு நீங்கள் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இதே மாதிரி தமிழில் வந்து நம்ம ஒரு மூவி ஒன்று வந்திருக்கு, நம்ம பிரபு சார் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூவி நேம் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.